காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் தொகுதிக்குட்பட்ட வாலாஜாபாத்தில் எழுச்சி பிரச்சாரம் மேற்கொள்ள வருகை தந்த அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமிக்கு உற்சாக வரவேற்பு. புரட்சி தமிழரை கண்ட மகிழ்ச்சியில் மலர்களை தூவியும் பதாகைகளை ஏந்தியும் ஆரவாரத்துடன் வரவேற்ற மக்கள். சிலர் அரசியல் கட்சி துவங்கி இரண்டாவது மாநாட்டை தான் நடத்தி இருக்கிறார்கள். நான் எழுச்சி பயணத்தை தொடங்கி 105வது தொகுதியில் எழுச்சுரை ஆற்றி வருவதாக கழக பொதுச் செயலாளர் பெருமிதம். 2 மாநாட்டிற்கு இப்படியா என காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத் எழுச்சி பயணத்தில் புரட்சி தமிழர் கேள்வி. சில பேர் புதிய அரசியல் கட்சி தொடங்கிவிட்டு 2வது மாநாடு தான் நடத்தி இருக்கிறாங்க. அதுக்கு வயசு 1.5 வயசு குழந்தை. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எழுச்சி பயணத்தை துவங்கி 105வது எழுச்சி பயணத்தை மாநாடு போல் மக்கள் எல்லாம் காட்சி அளிக்குது. 2 மாநாடுக்கே இப்படின்னா நான் ஜூலை 7ஆம் தேதி தொடங்கி தமிழ்நாடு முழுவதும் 105 சட்டமன்ற தொகுதியில எழுச்சி பயணத்தை மேற்கொண்டு 105 எழுச்சி மாநாடு நடத்தி இருக்கிறோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரைக்கும் மக்கள் செல்வாக்குள்ள இயக்கம் என்பதை பல முறை நிரூபித்து காட்டுகின்றோம். ஒருமுறை கூட எம்எல்ஏவாக இல்லை, ஒருமுறை கூட சட்டமன்ற தேர்தலை சந்திக்கவில்லை. உழைக்காமல் பலனை பெற நினைப்பதுதான் பெரிய ஊழல் என அதிமுக பொதுச் செயலாளர் பேச்சு. எங்கேயும் செல்லாமல் வீட்டிலேயே உட்கார்ந்து கொண்டு ஆட்சியை பிடிக்க நினைக்கும் கனவு ஒருபோதும் நிறைவேறாது என வாலாஜாபாத் எழுச்சி பயணத்தில் புரட்சி தமிழர் விமர்சனம். என்ன ஒருமுறை கூட எம்எல்ஏ ஆகல, ஒருமுறை கூட எம்எல்ஏ ஆகல, ஒருமுறை கூட சட்டமன்ற தேர்தலை சந்திக்கல. அப்படி இருக்கிறவர்களெல்லாம் ஆசைப்படலாம், தவறல்ல. நாட்டில் இந்திய நாடு ஜனநாயக நாடு, அனைவருக்கும் உரிமை உண்டு, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் உழைக்காமல் பலன் பெறுகின்றார்கள், அதுதான் பெரும் ஊழல். எங்கேயுமே போகாம வீட்டிலேயே அமர்ந்து கொண்டு கனவு காணலாம், அது நனவாகாது. கனவு காண்பதற்கு அனைவருக்கும் உரிமை உண்டு. நனவாக வேண்டும் என்றால் உழைப்பு வேண்டும். உழைப்பு வேணும்ல. காஞ்சிபுரத்தில் எழுச்சி பயணம் மேற்கொள்ள வருகை தந்த அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமிக்கு கழக தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு. தேங்காய் புடைத்தும் ஆரத்தி எடுத்தும் பல்வேறு வேடங்களில் கலைஞர்கள் நடனமாடியும் புரட்சி தமிழரை கோலாகலமாக வரவேற்ற மக்கள். தமிழ்நாட்டில் யாருமே கட்சி தொடங்கிய உடனேயே முதலமைச்சராகி விடவில்லை என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி பேச்சு. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அதிமுகவை துவக்கி 5 ஆண்டுகள் உழைத்துதான் ஆட்சி பிடித்தார் என காஞ்சிபுரத்தில் நடைபெற்ற எழுச்சி பயண பிரச்சாரத்தில் புரட்சி தமிழர் பெருமிதம். பொன்மனச்சம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கட்சி தொடங்கப்பட்டு 5 ஆண்டு காலம் தன்னுடைய உழைப்பை கொடுத்து ஆட்சியை பிடித்தார். இதையும் புரட்சி தலைவியும் அப்படித்தான். எடுத்தவுடனே முதலமைச்சராகவில்லை, பல ஆண்டு காலம் மக்களுக்கு உழைத்து மக்களுடைய நன்மதிப்பை பெற்று அதன் மூலமாகத்தான் நாட்டுடைய முதலமைச்சரானார். பேரறிஞர் அண்ணா அவர்கள் எடுத்தவுடனே முதலமைச்சராகவில்லை. தன் வாழ்க்கையிலே எவ்வளவு போராட்டங்களை சந்தித்தார். மொழிக்காக சிறை சென்றார். நாட்டு மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்ற அடிப்படையிலே தன் வாழ்க்கையை அர்ப்பணித்தார். இப்படி நம்முடைய தலைவர்கள் எல்லாம் மக்களுக்கு அர்ப்பணித்து வாழ்ந்து நமக்கு அதிமுக இயக்கத்தை அடையாளம் காட்டிவிட்டு சென்றார். மக்கள் மனதில் இன்றைக்கும் வாழும் பேரறிஞர் அண்ணா, புரட்சி தலைவர், புரட்சி தலைவி அம்மா ஆகியோரை முன்னிறுத்திதான் புதிதாக கட்சியை தொடங்கியவர்கள் கூட பேச முடியும். அதிமுக யார் கையில் எப்போது இருக்கிறது என்று சிலர் அறியாமையில் பேசுவதாக காஞ்சிபுரம் மக்கள் எழுச்சி பயணத்தில் கழக பொதுச் செயலாளர் பேச்சு. பேரறிஞர் அண்ணா, பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர்
இதே புரட்சி தலைவி அம்மா இவர்களெல்லாம் மக்களுக்கு உழைத்து மறைந்து இன்றைக்கும் அவர் இந்த மண்ணிலே மறைந்தாலும் மக்கள் உள்ளத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தலைவர்கள் நம்முடைய தலைவர்கள். இந்த பூமி உள்ளவரை அவருடைய பெயர்கள் நிலைத்து நிற்கும். அந்த அளவுக்கு தங்கள் வாழ்க்கையிலே இந்த நாட்டு மக்களுக்கு எண்ணற்ற திட்டங்களை கொண்டு வந்து நிறைவேற்றி மக்களுடைய அன்பை பெற்ற தலைவர்கள் நம்முடைய தலைவர்கள். யாரெல்லாம் புதிய கட்சி தொடங்கினார்களோ அவெல்லாம் நம்முடைய தலைவர்களை போட்டுத்தான் தொடங்க முடியும். சில பேர் பேசுகிறார்கள், இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இப்பொழுது யார் கையில் இருக்கிறது என்று கேட்கின்றார்கள். பாவம், அறியாமையின் காரணமாக பேசுவதாக நான் பார்க்கின்றேன். இது கூட தெரியாமல் ஒரு கட்சிக்கு தலைவராக இருக்கின்ற சொன்னால் அவரை நம்பி எப்படி தொண்டர்கள் இருப்பார்கள்? பல்வேறு திரைப்படங்களில் நடித்து அதன் மூலம் வருமானத்தை ஈட்டி ஓய்வு பெறும் நேரத்தில் அரசியலுக்கு வந்தவன் நான் அல்ல. புரட்சி தலைவர் தொடங்கிய அதிமுகவில் இளமை பருவத்திலேயே இணைந்து 51 ஆண்டுகள் சேவையாற்றியவன் என காஞ்சிபுரம் எழுச்சி பயண கூட்டத்தில் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி பெருமிதம். பல்வேறு திரைப்படங்களிலே நடித்து அந்த திரைப்படத்தின் மூலமாக வருமானத்தை பெற்று அவர் ஓய்வு பெறுகின்ற காலகட்டத்திலே அரசியல் தொடங்கிய நிலை கிடையாது. இளைஞர் பருவத்திலே பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆரால் ஈர்க்கப்பட்டு அன்று முதல் இன்று வரை 51 ஆண்டு காலம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்காக பாடுபட்டு கிளை செயலாளர், ஒன்றிய பொறுப்பு, மாவட்ட பொறுப்பு, மாநில பொறுப்பு, உங்களால் கட்சி நிர்வாகிகள் பொதுச் செயலாளர் என்ற அடையாளம் காணப்பட்டு, அதே போல சட்டமன்ற உறுப்பினர், நாடாளுமன்ற உறுப்பினர், அமைச்சர், பிறகு உங்களால் முதலமைச்சர் என்ற வாய்ப்பும் கிடைக்கப்பட்டது. எந்த அடையாளம் இல்லை, ஒரே ஒரு அடையாளம், உழைப்பு, விசுவாசம். இது 2 சேவை. இதுதான் என்னுடைய அடையாளம். இதற்கு கிடைத்தது பொதுச் செயலாளர், இதற்கு கிடைத்தது முதலமைச்சர். அதிமுகவில் மிட்டா மிராசு தொழிலதிபர் கிடையாது. உழைப்பாளர்கள் நிறைந்த கட்சி அதிமுக என்று எழுச்சி பயணத்தின் போது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி பெருமிதம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சியிலே மிட்டா மிராஸ்தார் தொழிலதிபர் கிடையாது. உழைப்பாளில் நிறைந்த கட்சி, உழைப்பாளில் நிறைந்த கட்சி. ஆக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அடுத்த ஆண்டு நடைபெறுகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் மக்களுடைய பேராதரவை பெற்று மிகப்பெரிய வெற்றி பெற்று தனி பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்கும். ஆன்லைன் சூதாட்டத்தை தடை செய்ய சட்ட ரீதியாக அதிமுக நடவடிக்கை எடுத்த நிலையில் தற்போது ஆன்லைன் சூதாட்டத்திற்கு மத்திய அரசு தடை விதித்துள்ளது. காஞ்சிபுரத்தில் நடைபெற்ற எழுச்சி பயணத்தின் போது அதிமுக பொதுச் செயலாளர் பேச்சு. ஆன்லைன் சூதாட்டம், அதனால் மக்கள் உயிர் துறக்கின்றார்கள். அதுக்கு அடிமையாகி தன்னுடைய பொருள்களை இழந்து இன்றைக்கு அதனால் உயிரிழப்பு ஏற்பட்டது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கிறது. அதற்காக சட்டமன்றத்தில் சட்டத்தை கொண்டு ஏற்றினோம். ஆனால் நீதிமன்றம் சென்று சில பேர் அதற்கு தடையாணை பெற்று விட்டார்கள். இன்றைக்கு மத்திய அரசு ஆன்லைன் சூதாட்டத்திற்கு தடை விதித்திருக்கிறது என்பதை இந்த நேரத்திலே தெரிவிக்கின்றேன். விலை மதிக்க முடியாத உயிரை இன்றைக்கு காப்பாற்றுவதற்கு அன்றைய தினம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு சட்ட நீதியாக நடவடிக்கை எடுத்தது. இன்றைய தினம் அதற்கு ஒரு முழு அங்கீகாரம் கிடைத்திருக்கின்றது. மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற எழுச்சி பயணமாக காஞ்சிபுரம் மாவட்டத்திற்கு சென்ற அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி பேரறிஞர் அண்ணாவின் நினைவிடத்தில் மரியாதை. பேரறிஞர் அண்ணாவின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் புரட்சி தமிழர். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் பகுதியில் மக்கள் வெள்ளத்தில் புரட்சி தமிழர். புரட்சி தமிழருக்கு நிர்வாகிகள், தொண்டர்கள், மக்கள் உற்சாக வரவேற்பு. முதலீட்டை ஈர்ப்பதற்காக ஸ்டாலின் வெளிநாட்டிற்கு செல்லவில்லை, முதலீடு செய்வதற்காக தான் சென்றார் என கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றச்சாட்டு.
தமிழகத்திற்கு வெளிநாடு முதலீடுகள் எவ்வளவு தொகை ஈர்க்கப்பட்டுள்ளது என்ற அதிமுக கேள்விக்கு இதுவரை ஸ்டாலின் பதிலளிக்கவில்லை என ஸ்ரீபெரும்புதூர் எழுச்சி பயணத்தில் புரட்சி தமிழர் விமர்சனம். ஒரு முதலமைச்சர் எவ்வளவு நாட்டு மக்களுடைய பிரச்சனை இருக்குது, அங்க வெளிநாட்டுக்கு போனவருக்கு தொழில் முதலீட்டாளர்கள் அழைச்சு தொழில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டு தொழில் முதலீட்டை ஈர்த்து வந்தா திறமையான முதலமைச்சர். அதை விட்டு அதற்கு மாறாக 18 நாட்கள் நல்ல ஓய்வு எடுத்துட்டு அங்க போய் சைக்கிள் ஓட்டி சாதனை படைத்த முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின். வெளிநாட்டுக்கு போய் தமிழ்நாட்டை சேர்ந்த தொழிலதிபர்களை அங்கே அழைத்து அங்க புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடுறார். எவ்வளவு நாடகம் அரங்கேறிருக்காங்க. ஆக திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் தொழில் முதலீட்டை ஈர்க்கவில்லை, தொழில் முதலீடு செய்ய போயிருக்கிறாங்க. அண்ணாவின் பெயரை மட்டுமல்ல கொள்கையும் தாங்கி நின்று தமிழ்நாட்டின் காப்பரனாக அதிமுக திகழ்கிறது. பேரறிஞர் அண்ணா அவர்களை ஈன்றெடுத்த காஞ்சிபுரம் மண்ணில் மக்களின் பேரன்பிற்கு இடையே உரையாற்றியதாக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அறிக்கையில் தகவல். அண்ணா மீது ஆணையிட்டு ஆட்சியை தொடங்கிய ஸ்டாலின் நடத்தும் விடியா ஆட்சி அண்ணாவின் பெயருக்கும் புகழுக்கும் இழக்கின்ற பேரு இலக்கு. அண்ணா வழியில் புரட்சி தலைவர் ஆரம்பித்து புரட்சி தலைவி கட்டிக்காத்த இந்த இயக்கம் நூற்றாண்டுக்கும் மக்கள் பணி செய்யும் இயக்கமாக இன்று தொண்டர்களின் கையில் இருப்பதே நாம் முப்பெரும் தலைவர்களுக்கு நாம் சேர்த்த பெருமை என அதிமுக பொதுச் செயலாளர் அறிக்கை. மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் உன்னத எழுச்சி பயணத்தின் 37வது நாள். செங்கல்பட்டு மாவட்டத்தில் எழுச்சி பயணம் மேற்கொள்கிறார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி. கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்டம் பர்கூர் தொகுதி ஒன்றியத்தைச் சேர்ந்த கழகத்தின் தீவிர விசுவாசி க தங்கராஜ் அவர்களின் எழுச்சி பயணத்தில் இருந்து வீடு திரும்பும் வழியில் ஏற்பட்ட விபத்தில் கடுமையாக காயமடைந்து சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் என்ற செய்தி கேட்டு வருத்தமுற்றேன். அன்பு சகோதரரை இழந்து வாடும் அவரது குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபத்தையும் தெரிவித்துள்ள கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி உயிரிழந்த தங்கராஜின் குடும்பத்திற்கு 10 லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்கப்படும் என்றும் அறிவிப்பு. திருப்பூர் மாவட்டத்திற்கு எழுச்சி பயணம் மேற்கொள்ள வருகை தரும் அதிமுக பொதுச் செயலாளருக்கு சிறப்பான வரவேற்பு அளிப்பது தொடர்பாக பல்லடத்தில் நடந்த கூட்டத்தில் ஆலோசனைகளை வழங்கினார் முன்னாள் அமைச்சரும் தலைமை நிலைய செயலாளருமான SP வேலுமணி. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் குறித்து பேசாமல் தொடாமல் எந்த கட்சியும் அரசியல் செய்ய முடியாது என்றும் புரட்சி தமிழர் 2026 முதல்வராகுவது உறுதி என்றும் முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி பேச்சு. எம்ஜிஆர் தொடாம எந்த கட்சியும் அரசியல் பண்ண முடியாது. அப்பேற்பட்ட தலைவர் எங்களுடைய தலைவர். அதிமுகவை ஆரம்பித்த அற்புதமான இயக்கத்தை ஆரம்பித்து பொன்விழா கண்ட இயக்கத்தை இன்னைக்கு ஆரம்பித்த தலைவர் தொடர்ந்து முதலமைச்சராக இருந்தார். அம்மா முதலமைச்சர் எடப்பாடியாக இருந்தார். ஆகவே புரட்சி தலைவர் எம்ஜிஆர் உடைய நல்லாசியுடன் புரட்சி தலைவர் அம்மாவுடைய நல்லாசியுடன் 2026 புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சராக வருவது உறுதி. ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிகளில் பார்க்கக்கூடிய மக்கள் வருகின்ற மக்கள் அதை பூர்த்தி செய்து. புதிதாக பொறுப்பேற்றுள்ள திருப்பூர் மாநகர மாவட்ட அதிமுக நிர்வாகிகள் முன்னாள் அமைச்சரும் அதிமுக தலைமை நிலைய செயலாளருமான SP வேலுமணியை சந்தித்து வாழ்த்து பெற்றனர். புதிதாக பொறுப்பேற்றுள்ள அதிமுக நிர்வாகிகளுக்கு மக்கள் நலப் பணிகளை மேற்கொள்வது குறித்து அறிவுரை வழங்கி கட்சி பணிகளை திறம்பட செய்ய முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி வாழ்த்து. சென்னையின் பல்வேறு பகுதிகளில் அரை மணி நேரம் பெய்த மழைக்கு அலங்கோலமான சென்னை நுங்கம்பாக்கம், சேத்துப்பட்டு, எழும்பூர் உள்ளிட்ட பகுதிகளில் மழைநீர் குளம் போல் தேங்கி நின்ற நிலையில் 4000 கோடி ரூபாயை என்னத்தான் செய்தார்கள் என மக்கள் கேள்வி. சென்னை நுங்கம்பாக்கம், உத்தமர் காந்தி சாலை மற்றும் வள்ளுவர் கோட்டம் ஆகிய பகுதிகளில் முழங்கால் அளவிற்கு மழைநீர் தேங்கி நிற்பதால் வாகன ஓட்டிகள் பொதுமக்கள் கடும் அவதி.
சென்னையில் 4000 கோடி ரூபாயில் மழைநீர் வடிகால் பணிகள் மேற்கொள்ளப்பட்டதாக முதலமைச்சர் முதல் மேயர் வரை கூறிய நிலையில் மழைநீர் எப்படி தேங்குகிறது என்று மக்கள் கேள்வி. ஆன்லைன் சூதாட்ட தடை மசோதா நாடாளுமன்ற மக்களவையில் புதன்கிழமை குரல் வாக்கெடுப்பு மூலம் நிறைவேற்றப்பட்ட நிலையில் மாநிலங்களவையிலும் நிறைவேற்றம். விதிகளை மீறி ஆன்லைன் பண விளையாட்டு சேவையை வழங்கும் நபருக்கு 3 ஆண்டுகள் சிறை அல்லது 1 கோடி ரூபாய் வரை அபராதம் விதிக்க புதிய மசோதா வழிவகை செய்கிறது. நாட்டில் பெரும்பான்மையான மக்களை அடிமையாக்கி வைத்துள்ள ஆன்லைன் சூதாட்டத்தை ஒழுங்குபடுத்தும் மசோதாவுக்கு நாடாளுமன்ற மாநிலங்களவையில் அதிமுக ஆதரவு. ஆண்டுதோறும் 45 கோடி மக்கள் 20,000 கோடி ரூபாயை ஆன்லைன் சூதாட்டத்தில் இழந்து வரும் நிலையில் மோசடி விளையாட்டில் பணத்தை இழப்பவர்கள் தற்கொலை செய்து கொள்வதை புதிய சட்டம் மூலம் தடுத்து நிறுத்த முடியும் எனவும் அதிமுக உறுப்பினர் மு. தம்பிதுரை பேச்சு. கரூரில் தனியார் ஸ்கேன் சென்டரில் திமுகவினர் 3 பேர் அராஜகமாக புகுந்து மருத்துவரை தாக்கிய சம்பவத்தை கண்டித்து இந்திய மருத்துவ சங்கத்தின் கரூர் கிளை சார்பில் புறநோயாளிகள் சேவையை புறக்கணித்து போராட்டம். மருத்துவரை தாக்கிய திமுகவினர் மீது மருத்துவத்துறை வன்முறை தடுப்பு பிரிவில் வழக்கு பதியாமல் சாதாரண அடிதடி பிரிவில் வழக்கு பதிந்துள்ளதாகவும் குற்றச்சாட்டு. கோவை மாவட்டம் பெரியநாயக்கன்பாளையம் பகுதியில் வீட்டுமனை அங்கீகாரம் கொடுப்பதற்கு 40,000 லஞ்சம் கேட்ட பில் கலெக்டர். திமுக ஆட்சியில் அதிகாரிகள் லஞ்சம் வாங்காமல் பணிகளை செய்வதில்லை என எழுந்த புகாரை அடுத்து பெரியநாயக்கன்பாளையம் பேரூராட்சி அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனை. சென்னை மயிலாப்பூர் அருகே 13 வயது சிறுவனை 5 தெருநாய்கள் கடித்து குதறிய சம்பவத்தால் பொதுமக்கள் அதிர்ச்சி. நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் மாடல் அரசும் சென்னை மாநகராட்சி நிர்வாகமும் தெருநாய்களை கட்டுப்படுத்த தவறிவிட்டதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. சென்னை வேளச்சேரியில் அதிமுக ஆட்சியில் ஏழை எளிய மக்களின் நலனுக்காக கட்டப்பட்ட அம்மா திருமண மண்டபத்தை 4.5 ஆண்டுகளாக மூடிவிட்ட திமுக அரசு உங்களுடன் முதல்வர் என்ற விளம்பர முகாமிற்காக திறந்து வைத்துள்ளதாக மக்கள் குற்றச்சாட்டு. மக்கள் விரோத ஸ்டாலின் அரசு மக்கள் நலனை விட தேர்தல் நாடகத்திலேயே முழு மூச்சாக இருப்பதாக மக்கள் விமர்சனம். கொடைக்கானல் அண்ணா சாலை பகுதியில் கழிவுநீர் வாய்க்காலை நகராட்சி நிர்வாகம் சுத்தம் செய்யாததால் வியாபாரிகள் தனது சொந்த செலவில் சுத்தம் செய்யும் அவலம். பொய் வாக்குறுதியை நம்பி ஸ்டாலினின் திமுகவுக்கு வாக்களித்ததற்கு கிடைத்த பரிசா இது என மக்கள் ஆதங்கம். திருச்செந்தூர் முருகன் கோயிலில் சண்முக விலாஸ் மண்டபத்தை இரும்பு கம்பிகள் கொண்ட கதவுகளால் ஜெயில் போல் அடைத்து வைக்கப்பட்டிருப்பதற்கு பக்தர்கள் எதிர்ப்பு. விடியா திமுக அரசின் அறநிலையத்துறையை பக்தர்களை அவதிக்குள்ளாக்கும் துறையாக உள்ளதாக பக்தர்கள் குற்றச்சாட்டு. ஒரு தடவை கூட வரது யோசனையாக இருக்குது. சண்முகவிலாஸ் மண்டபத்தை திறந்து விட்டாங்கன்னா பக்தர்கள் எந்த சிரமம் இல்லாமல் இங்கே கூட நின்று முருகாண்டு போயிடுவாங்க. முருகனை பார்க்கணுங்கிறது கூட கிடையாது, முருகாண்டு போயிடுவாங்க. அதுக்கு என்ன ஏற்பாடு பண்ணுறது பண்ணுங்க. கும்பாபிஷேகத்துக்கு அப்புறம் முற்றிலும் எந்த ஏற்பாடும் கூட ஒரு 0% கூட இல்லைங்க. ஒரு பக்கத்தில் கூட ஒரு டாய்லெட் இல்லை. பெண்கள்லாம் ரொம்ப சிரமப்படுறாங்க. குழந்தைகளுக்கெல்லாம் ஒரு இடத்துல ஒரு எந்த வசதியுமே இல்லை. சும்மா மண்டபமாக கட்டி வச்சுருக்காங்க, அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. செங்கல்பட்டு மாவட்டம் செய்யூர் அருகே ஜப்பானிய மூளைக்காய்ச்சல் நோய் தடுப்பூசி போடப்பட்ட அரசு பள்ளி மாணவிகளுக்கு உடல்நலம் பாதிப்பு. விடியா ஸ்டாலின் அரசின் விளம்பர வெறி. அமைச்சர் மா. சுப்பிரமணியன் பள்ளி மாணவர்களின் பாதுகாப்பில் அலட்சியம் காட்டுவதற்கு தடுப்பூசி விவகாரமே சாட்சி என விமர்சனம்.
தமிழக இளைஞர்களை சீரழிக்க சென்னைக்கு விமான நிலையத்தில் கடத்தி வரப்பட்ட 12 கோடி ரூபாய் மதிப்புள்ள அதிக போதை தரக்கூடிய 12 கிலோ ஹைட்ரோபோனிக் கஞ்சா பறிமுதல் தொடர்பாக இருவர் சிக்கினர். விடியா திமுக அரசின் மோசமான நிர்வாகம் காரணமாக தமிழகம் சர்வதேச போதைப்பொருள் கடத்தல் மையமாகியுள்ளதால் இளைஞர்கள் வாழ்வு சீரழியும் அவலம். விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் இருவேறு இடங்களில் இளைஞர்கள் மற்றும் மாணவர்களின் வாழ்க்கையை சீரழிப்பதற்காக வைக்கப்பட்டிருந்த 3 கிலோ கஞ்சாவுடன் இருவர் கைது. பட்டாசு நகருக்கு பெயர் போன சிவகாசி தற்போது கஞ்சா விற்பனைக்கு பெயர் போனதாக மக்கள் விமர்சனம். வாணியம்பாடியில் அரசு மருத்துவமனையில் இரத்த அழுத்த மாத்திரைக்கு பதில் தவறுதலாக வழங்கிய இதய நோய்க்கான மாத்திரையை சாப்பிட்டு நெஞ்சுவலி ஏற்பட்டதாக கூறி பாதிக்கப்பட்ட பெண் உறவினர்களுடன் முற்றுகை போராட்டம். திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் சுகாதாரத்துறை மக்களின் உயிரோடு விளையாடுவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. நாங்கள் வந்து உங்கள் ஜிஎஸ்டி வேண்டாம், ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போனோம். அவங்க சொந்த செலவில் எல்லா இதை ட்ரீட்மெண்ட் பண்ண சொல்லுங்க. சரியா? ட்ரீட்மெண்ட் வந்து ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் எங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுங்க. உங்கள் மேலே எங்களுக்கு நம்பிக்கை இல்லை. மேடம் 21 நாளாக மாத்திரை, பிபி மாத்திரை, ஹார்ட் மாத்திரை சொல்லுங்க. நீங்கள் சொல்லுங்க மேடம். இதே மாதிரி நீங்கள் கேர்லெஸ்ஸாக இருப்பீங்களா? தஞ்சை பிள்ளையார்பட்டி நுகர்பொருள் வாணிப கழக கிடங்கில் கடந்த 2022ஆம் ஆண்டு இருப்பு வைக்கப்பட்ட 1538 டன் அரிசி 3 ஆண்டுகளாக முறையான பராமரிப்பு இன்றி தற்போது பயன்பாட்டிற்கு தகுதியற்ற நிலையில் மக்கிய அவலம். மக்கள் வரிப்பணத்தில் கோடிக்கணக்கான ரூபாய் செலவில் கொள்முதல் செய்யப்பட்ட அரிசி இப்போது கால்நடைகளுக்கு தீவனமாக கூட பயன்படுத்த முடியாத நிலை.